எவ்ரிவான், இந்த வீக் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதில் ஏகப்பட்ட ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறம் விமன் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரேட்ஸ் கூட கொஞ்சம் மினிமலாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் போய் ஃபுல்லாக நல்லா ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சு. ஆனால் எதுவும் நான் ஷாப்பிங் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே நிறைய திங்ஸ் இருந்ததுனால நான் பெருசாக எதுவும் வாங்கிக்கல. அப்புறம் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்து அந்த டைசன் ஷோரூம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஸ்டார்பக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலி அவ்வளோவா ஒன்றும் அன்றைக்கி நான் போன அன்றைக்கி பெருசாக க்ரௌட் இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலி கேஃப் நோஷிக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அது கிரவுண்ட் ஃப்ளோரோட அந்த எண்டிங்கில் இருந்துச்சு. பெருசாக எல்லா ஷாப்ஸ்லையுமே பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கேஃப் நோஷி வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போது சொல்லியிருந்தாங்க. அங்கே நம்ம போனோடனே பார்த்திங்கன்னா நான் ஒரு கொரியன் பன் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் 100 year old கிளாசிக் ரெசிபி, அதோட ரேட் பார்த்திங்கன்னா $4.95. 1 pot சிக்கன் சொன்னாங்க, அது கூட ஆர்டர் பண்ணேன். இந்த கேஃப் வந்து நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் கோழி வெள்ளை குருமா வித் கீ ரைஸ் கூட சொல்லியிருந்தேன். அதோட ரேட் கூட எனக்கு $4.95 ஆச்சு. அப்புறம் தீக்ஷாவுக்கு வந்து நான் ஃபலாஃபில் வீட் பிட்டா பாக்கெட் சொல்லியிருந்தேன். அதோட ரேட் வந்து எனக்கு $3.95 ஆச்சு. அப்புறம் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன், வெஜ் மஷ்ரூம் சாஸ் பாஸ்தா, அது $4.25 ஆச்சு. எல்லாமே நான், என் பிரதர், என் சிஸ்டர் இன் லா எல்லாருமே நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம். அப்புறம் எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மீடியமாக, ஒரு மாதிரி நல்லா சூப்பராக கிளாசிக்காக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு பிஸ்காஃப் ஷேக் சொல்லியிருந்தேன். அதோட ரேட் எனக்கு $300 ஆச்சு. அப்புறம் ஒரு சால்டட் கேரமல் ஷேக் சொல்லியிருந்தேன், அதோடது கூட $300 ஆச்சு. ஸோ எனக்கு ஓவரால் பில் பார்த்திங்கன்னா $3,117 ஆச்சு. அப்புறம் அங்கே இருந்துட்டு நம்ம மெரினா பீச் போனோம். மெரினா பீச் பார்த்திங்கன்னா நான் நைட்டு ரீச் ஆகிறதுக்கு 10:15 ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ கூட பயங்கர க்ரௌட் இருந்துச்சு. தீக்ஷா கொஞ்சம் டாய்ஸ் கொண்டு வந்திருந்தா. அங்கே வந்து ஃபுல்லாக உட்காந்துட்டு நல்லா பார்த்துட்டு பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோட டே. ஸோ தட்ஸ் இட்.